ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டே அவுட்டிங் போயிருந்தோம். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ரிவர் ஸ்பாட்டுக்கு ஒன் டே ட்ரிப்பாக போயிருந்தோம். கோயம்புத்தூருக்கு அவுட்டர் இல்லாமல் கோயம்புத்தூருக்கு உள்ளேயே இந்த ரிவர் ஸ்பாட் இருக்குது. இந்த பிளேஸ் எங்கே இருக்குது, எப்படியெல்லாம் இந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகலாம், எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் இருக்க போது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் மறக்காமல் பிரியா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளேஸ் வந்து இருட்டுப்பள்ளம்ன்ற இடத்துலேருந்து செம்மேடு போகிற வழியில் இருக்குது. இருட்டுப்பள்ளம்லேருந்து செம்மேடுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரும். அதுக்கு நடுவுலேயே இந்த பிளேஸ் வந்துடும். அந்த பிளேஸ்க்கு எப்படி ரீச் ஆகலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த பிளேஸில் வந்து ஒரு சிறுவாணி மெயின் ரோடு இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் சிறுவாணி மெயின் ரோடு, ஸ்ட்ரெயிட் ரோடு. அதுலேருந்து உள்ளே வரணும். இது வந்து செம்மேடு போகிற வழின்னு சொல்லுவாங்க. ஈஷா யோகா போகிற வழியும் இது தான். ஸோ பஸ் எல்லாம் கூட உங்களுக்கு இருக்குது, பட் எது வரைக்கும் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த காரெல்லாம் டுவர்ட்ஸ் நம்மளை நோக்கி வருது பார்த்தீங்களா, அந்த சைடு தான் நான் வந்து ரிவர்ஸ் வீட்டுக்கு போகும்போது தான் நான் எடுத்தேன். ஸோ வந்து நீங்கள் அந்த சிறுவாணி மெயின் ரோட்லேருந்து உள்ளே வருது இல்லையா அந்த ரோடு, ஸோ அந்த ரோட்டுக்குள்ளே வரணும். ரோட்டுக்குள்ளே வந்தோன்னே இந்த மாதிரி வந்து ஒரு பில்டிங் இருக்கும். ஸோ கூட்டுறவு கடன் சங்கம் அப்படின்ற ஒரு பில்டிங் இருக்கும். இந்த பில்டிங்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம வந்து போகணும். அந்த பில்டிங்க்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் வீடு இருக்கும். அந்த வீட்டுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் தான் நம்ம வந்து போகணும். அதாவது அந்த ரோட்டுக்கு போகிற என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி முதல்வரின் கிராம சாலைகள் அந்த போர்டு இருக்கும். அந்த எல்லோ கலர் வீடு பாருங்கள், அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் அந்த ரோடு போகும். இந்த ரோடு வந்து ஒரு குறுகலான ரோடு மாதிரி தான் இருக்கும். ஒரு கார் தான் போக முடியும். 2 வீலரில் வந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வரலாம். காரில் வந்தீங்கன்னா ஒரு கார் தான் போக முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். குறுகலான ரோடாக இருக்கும். அந்த ரோட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ரோடோட டெட் எண்டில் வந்து தான் அந்த ரிவர் ஸ்பாட் இருக்குது. உங்களுக்கு நாங்கள் இங்கே நிறுத்தியிருக்கோம் வண்டியை. ஸோ இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். இந்த ஆரஞ்சு கலர் கார் நிற்கிறதுல அந்த வழியாக தான் நம்ம வந்தோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு. இந்த பிளேஸில் உங்களுக்கு தெளிவாக தெரியும், நிறைய 2 வீலர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. இந்த பிளேஸ் தான் வந்து அந்த ரிவர் ஸ்பாட் இருக்குது. இந்த பிளேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப அருமையாக இருந்தது. ஏதாவது ஆனைக்கட்டியோ இல்லை பொள்ளாச்சியோ போனால் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் கிடைக்கும். கோயம்புத்தூர்லேருந்து அவுட்டர் போனால் தான். பட் கோயம்புத்தூருக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் இருக்குது. இப்போ தான் எங்களுக்கு தெரியும். இந்த பிளேஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்றனால தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். லன்ச் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு 10 o'clock போல் வந்துட்டிங்கன்னா லன்ச் சாப்பிட்டு ஒரு ஈவினிங் 4 o'clock வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிரியா வீட்டு சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கப்பலில் போகிற மாதிரி
நாங்கள் சித்திரை சாவடி, அப்புறம் சிறுவாணி அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு, அங்கெல்லாம் எங்கேயுமே தண்ணி இல்லைங்க, தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த இடம் நாங்கள் எதேச்சியாக கண்டுபிடிச்சோம். அங்கே கொஞ்சம் ஆழம். தண்ணி